தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை அடுத்த ஸ்ரீ மூலக்கரை பகுதியில் 5க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளும் கிரஷர் ஆலைகளும் செயல்பட்டு வருகின்றன. இங்கிருந்து ஜல்லி கற்களும் எம்சாண்ட் மணலும் கனரக வாகனங்களில் விதிமுறைகளை மீறியும் உரிய பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாமலும் கொண்டு செல்லப்படுகின்றது. இதனால் அந்த பகுதியில் உள்ள சாலையில் சேதம் அடைவதுடன் விபத்துகளும் ஏற்படுகின்றது. இந்நிலையில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட ஸ்ரீ மூலக்கரை கிராமத்துக்கு உட்பட்ட பகுதியில் கல்குவாரி அமைக்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மகனும் தமிழக பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் அமைப்பாளருமான நயினார் பாலாஜி கடந்த 2021ஆம் ஆண்டு விண்ணப்பித்துள்ளார். துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் மற்றும் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததை அடுத்து குவாரி ஆரம்பித்த பிறகு 5 ஆண்டுகள் குவாரி செயல்படும் என திட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நயினார் பாலாஜியின் கல்குவாரி தொடர்பாக இன்று செவ்வாய்க்கிழமை பேட் மாநகரத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கப் போவதாக ஸ்ரீ மூலக்கரை மற்றும் வீரன் சுந்தரலிங்க நகர் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சிவக்கலையில் தொல்லியல் காலத்து வாழ்விட பகுதியை கண்டறிவதற்கான அகழாய்வு நடைபெற்ற பகுதியில் புதிய கல்குவாரிகள் அமைக்க அனுமதிக்க கூடாது என தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.